Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, in the last session, we have started our topic that is excretory system. நம்ம last classல பார்த்துட்டு இருந்தோம். So now we will continue with this. So excretory system அப்படின்னு நம்ம சொல்லும்போது the removal of nitrogenous waste products. So in case of insects and birds அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். The excretory product of insects and birds are uric acid. ஸோ அதுவே வந்து மேமல்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேமல்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் தே எக்ஸ்கிரீட் யூரியா ஆஸ் அ பை ப்ராடக்ட். அதுவே வாட்டராக இருக்கக்கூடிய அனிமல்ஸ் லைக் ஃபிஷஸ் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது அம்மோனியா தான் வந்து எக்ஸ்கிரீட் பண்ணும். பட் இன் கேஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் நம்ம சொல்லும்போது தே எக்ஸ்கிரீட் யூரிக் ஆசிட். ஸோ தட்ஸ் வை they are called as a uricotelic animal. அந்த ப்ராசஸ்க்கு வந்து யூரிகோடெலிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்கிரீஷனுக்கு இது யூஸ் பண்ற ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா I have already told you that it's nothing but malphigian tubules. ஸோ malphigian tubules தான் ஒரு எக்ஸ்கிரீட்டரி ஆர்கனா இன்செக்ட்ஸ் யூஸ் பண்ணுது. அதுல எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம we have studied that. அண்ட் ஸோ இதுதான் வந்து நம்ம மால்பிஜியன் டியூபிள்ஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ மால்பிஜியன் டியூபிள்ஸ் லாஸ்ட் ஸ்லைட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். பட் ஒன்ஸ் அகேன் ஐ வில் டெல் யூ தட் த மால்பிஜியன் டியூபிள்ஸ் ஆர் தின், லாங், ஃபிலமெண்டஸ் அண்ட் எல்லோ கலர்டு. ஸோ எல்லோயிஷ் கலர்ல இருக்கும், பட் வந்து ரொம்ப தின்னா இருக்கும் அண்ட் லென்த்தியா இருக்கும். லைக் ஒரு ஹேரோட ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹேர் எப்படி வந்து ஃபிலமெண்டஸா இருக்கோ அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் இருக்கும். பட் இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பிரசன்ட் பிட்வீன் த மிட்கட் அண்ட் ஹைண்ட்கட். ஸோ ஃபோர்கட் ரீஜன்ல கிடையாது. ஏன்னா பிகாஸ் வி நோ தட் நம்மளோட எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கிட்னி நம்ம எடுத்துக்கிட்டாலுமே வந்து வி ஆர் ஹேவிங் இட் இஸ் பிரசன்ட் இன் த லோவர் அப்டாமன், ரைட்? அதே மாதிரி இதுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட்கட்லயும் ஹைண்ட்கட்க்கும் இன்பிட்வீன்ல தான் இது கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் நியர்லி வந்து 100ல இருந்து 150 நம்பர் வரைக்கும் இருக்கு. அதே நேரத்துல 6 to 9 பண்டில்ஸாவும் இது இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் அஸ் go to the next slide so that you can see better. ஸோ இதுல வந்து எது நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலா ஃபிலமெண்டஸ். அந்த ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், பட் எல்லோயிஷ் கலர்ல இருக்கும். இது நெட் சோர்ஸ்ல இருந்து எடுத்தது. நம்மளோட புக்ஸ்ல வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்ல எந்த ஒரு கிளியர் இமேஜஸும் பிக்சர்ஸும் கொடுக்காததுனால ஐ ஜஸ்ட் கோ ஃபார் அ நெட் சோர்ஸ். சி ஹியர், இது மால்பிஜியன் டியூபிள் அண்ட் இது வந்து ரெக்டம் ரீஜியன். ஸோ மால்பிஜியன் டியூபிளோட லெட் மீ டேக் அ ஸ்பாட்லைட் ஹைலைட் பண்றதுக்கு எடுத்துக்கிறேன். See here. ஸோ இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா மால்பிஜியன் டியூபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ரீஜன் வந்து ரெக்டம் அண்ட் இது ஏனஸ் ரீஜன். ஸோ ஒரு கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ த அனிமல் மஸ்ட் பொசஸ் மவுத் அண்ட் ஏனஸ். ஸோ மவுத் அண்ட் ஏனஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். You can see here, so this is a midgut and this is the hindgut. So ரெண்டுத்துக்கு இடையில தான் malphigian tubules இருக்கு. இப்போ இந்த malphigian tubules என்ன பண்ணுது, ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மிட்கட்ல இருந்து ஃபுட் என்டர் ஆகுது. என்டர் ஆகும்போது இது என்ன பண்ணுது, you can see here malphigian tubule என்ன பண்ணுதுன்னா salt, water and nitrogenous waste. ஸோ இது வந்து இது வழியா என்டர் ஆகும். அண்ட் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் இது வந்து இன்டெஸ்டைன் ரீஜியன். ஸோ எப்போதுமே வந்து மேக்சிமம் அந்த எக்ஸ்கிரீஷன் பண்ணும்போது எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ் நடக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூரின்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல்ஸை எஸ்பெஷலி அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை 100% ரிமூவ் பண்ணிடும். ஸோ 100% ரிமூவ் ஆகுது அப்படின்னா இன்கேஸ் அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கு, அதில் சில மினரல்ஸ், சில குளுக்கோஸ், சில சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு நம்மளால ரீஅப்சார்ப்ஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும். ஈவன் இன் கேஸ் ஆஃப் ஹியூமன் நம்மள எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா கிட்னி ஆக்ட் ஆஸ் அ எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் இன் அவர் பாடி. ஸோ அந்த கிட்னி வந்து நெஃப்ரான் நம்ம சொல்லும் போது அந்த நெஃப்ரான்ல எந்த அளவுக்கு அந்த நம்ம பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மேக்சிமம் இருக்கக்கூடிய அந்த யூரியாவை கம்ப்ளீட்டா அது ஆக்சுவலா ரிமூவ் பண்ணிடும். பட் இன் சம் கேசஸ் அதுல நம்ம அதை ஃபில்டர் பண்ணும்போது அதுல குளுக்கோஸ் இருக்கும், சம் அயன்ஸ் இருக்கும், சில சால்ட்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், அட் த சேம் டைம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வந்து மேக்சிமம் டு சம் எக்ஸ்டென்ட் எந்த அளவுக்கு அதால அப்சார்ப்ஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும். மீதி இருக்கிறத வேஸ்ட் அப்படின்னு தான் வந்து நம்மளோட
யூரின்ல எக்ஸ்கிரீட் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. see here salt water nitrogenous waste எல்லாமே இது வழியா என்டர் ஆகுது அண்ட் இங்கேயும் அதே மாதிரி என்டர் ஆகுது மிட்கட் ரீஜன்ல. திஸ் பார்ட் இஸ் கால்ட் as intestine. ஸோ intestine and rectum இது ரெண்டுமே கம்பைன் பண்ணும்போது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் as a hindgut. ஸோ மிட்கட்க்கும் ஹைண்ட்கட்க்கும் இன்பிட்வீன்ல தான் மால்பிஜியன் டியூபிள்ஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் யூ கேன் see here this is the feces and urine. Because in human இப்போ ஒரு ஹையர் ஆர்டர் அனிமல்ஸ் ஒரு வெர்டிபிரேட்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா ஸோ we have separate opening for urine as well as feces. ஸோ வேஸ்ட் மெட்டீரியல் எக்ஸ்கிரீட் பண்றதுக்கு நமக்கு செப்பரேட் ஓப்பனிங் இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் பேர்ட்ஸ்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆக்சுவலா வந்து நம்ம க்ளோயக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஈவன் நீங்க வந்து பேர்ட்ஸோட ஃபீக்கல் மேட்டர் நீங்க நம்ம பார்த்துருக்கலாம், காக்காவோ ஈவன் ஹெட்னோ ஏதோ ஒரு நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அதோட வேஸ்ட் மெட்டீரியல் எக்ஸ்கிரீட் ஆகும் போதே யூரினும் சேர்ந்து எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ தட்ஸ் வை அதோட அது வேஸ்ட் மெட்டீரியல் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஃப்ளூயிடா இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரினும் ஃபீக்கல் மேட்டரும் சேர்ந்துதான் அதுக்கு எக்ஸ்கிரீஷன் ஆகும். அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் இன்செக்ட்ஸ்க்கும் வந்து நம்ம சொல்லும் போது ஃபீசஸ் அண்ட் யூரின் ரெண்டுமே சேர்ந்து எக்ஸ்கிரீஷன் ஆகும். பட் டு சம் எக்ஸ்டென்ட் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ கேன் see here. ஸோ இந்த ஏனஸ் ரீஜன் போகிறதுக்கு முன்னாடி அது அட் த சேம் த ரெக்டம் ரீஜன். இந்த ரீஜன்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், அயன்ஸ் அண்ட் வேல்யூபிள் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் இன் கேஸ் குளுக்கோஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் சில கார்போஹைட்ரேட்ஸ் லைக் அமினோ ஆசிட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு அதால வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ண முடியுமோ டு மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் அது வரைக்குமே அது ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிடும் அப்படின்றது தான் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். see here. So each tubule is lined by glandular. So நம்ம malphigian tubule நம்ம சொல்றோம். இந்த malphigian tubule ஒவ்வொரு டியூபிளுமே வந்து glandular அப்படின்னு இருக்காங்க. So gland அப்படின்னு வந்தாலே I have already told you that something it is going to secrete. அது ஏதோ ஒரு chemical compounds secrete பண்ண போகுதுன்னு தான் அர்த்தம். And ciliated cells and the waste is excreted out through the hindgut. ஸோ ஹைண்ட்கட் வழியாக எக்ஸ்கிரீஷன் ஆகுது. பிகாஸ் ஹைண்ட்கட்ல தான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா ரெக்டம் அண்ட் ஏனஸ் அப்படின்ற ஒரு ஆர்கன் பிரசன்ட் ஆகியிருக்கு. ஸோ அது வழியாக எக்ஸ்கிரீஷன் ஆகும். ஓகே, ஸோ த கிளாண்டுலார் செல்ஸ் ஆஃப் த மால்பிஜியன் டியூபிள்ஸ் அப்சர்வ் வாட்டர், சால்ட் அண்ட் நைட்ரோஜனஸ் வேஸ்ட். ஸோ இங்க பட் இந்த இடத்துல சொல்லக்கூடிய இந்த கிளாண்டுலார் செல்ஸ் என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தே அப்சர்வ் வாட்டர், சால்ட்ஸ் அண்ட் பட் ஹீமோலிம்ஃப்ல இருந்து என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா நைட்ரோஜனஸ் பேஸ் அப்சர்வ் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்ஃபர் தெம் இன்டு த லியூமன் ஆஃப் டியூபிள்ஸ். யூ கேன் see here. ஸோ இந்த பிக்சர்ல நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்க சால்ட், வாட்டர் அண்ட் நைட்ரோஜனஸ் வேஸ்ட். ஸோ அதே தான் இங்கேயும் நமக்கு சொல்றாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்டர், சால்ட் அண்ட் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வந்து ஹீமோலிம்ஃப். மேக்சிமம் நம்ம எதை வந்து ஃபில்டர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிளட்ல இருக்க பிளட் தான் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். தட் இஸ் இன்கேஸ் ஈவன் ஹியூமன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்னி வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகாம போகும்போது we just go for ஆர்டிபிஷியல் டயாலிசிஸ் ஆர் கிட்னி டயாலிசிஸ் அப்படின்றத ப்ராசஸ் பண்ணுவாங்க. டயாலிசிஸ் பண்ணும்போது எப்படி நம்மளோட கிட்னி வந்து பிளட்ல இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பியூரிஃபை பண்ணுதோ அதே மாதிரி டயாலிசிஸ் ப்ராசஸும் டயாலிசிஸ் மிஷினும் வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த பிளட் ஆக்சுவலா வந்து ஃபில்டர் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீமோ லிம்ப்ல இருந்து ஓகே ஸோ ஹீமோ லிம்ப்ல இருந்து நைட்ரோஜனஸ் வேஸஸ் அப்சர்வ் பண்ணிட்டு அதை வந்து எங்க அனுப்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் அதுல இருந்து அந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்ஃபர் தெம் இன்டு த லியூமன் ஆஃப் டியூபிள்ஸ். ஸோ டியூபிள்ஸ்க்குள்ள அது வந்து சென்ட் பண்ணுது. The cells of the tubules reabsorb water and certain inorganic salts. So அந்த malphigian tubulesல வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் அண்ட் சர்டன் இன்ஆர்கானிக் சால்ட்ஸ். ஏன் இன்ஆர்கானிக் சால்ட்ஸை வந்து அது அப்படியே வெளியே அனுப்பாம ரீஅப்சர்ப்ஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் நம்ம பாடியில வந்து சோடியம் அண்ட் பொட்டாசியம் அண்ட் கால்சியம் சில மினரல்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ அதே மாதிரி இன்செக்டோட பாடியிலையுமே இன்செக்ட்க்கு சில இன்ஆர்கானிக் சால்ட்ஸ், இன்ஆர்கானிக் மினரல்ஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். அதனாலதான் இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சிலது எல்லாமே ரீஅப்சர்ப்ஷன் பண்ணுது. By the contraction of the tubules, nitrogenous waste is pushed into the ileum.
ஸோ இலியம் ரொம்ப காம்ப்ளிகேட் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்க்கல, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இலியம்ல வந்து இந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை புஷ் பண்ணுது, லைக் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். எப்படி வந்து ஒரு ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன்ல தான் ஒரு ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த டியூபிள்ஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்படி ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும்போது நைட்ரோஜனஸ் வேஸ்ட் எல்லாமே இலியம்க்கு போகுது. அந்த இடத்துல வந்து அதை விட அதிகமாவே முன்னாடி வாட்டர் அப்சார்ப்ஷன் பண்ணதை தாண்டி இன்னும் அதிகமாவே வாட்டர் வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுது. ஸோ எந்த அளவுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட்டை வந்து நம்ம பாடி வந்து திரும்ப திரும்ப ரீஅப்சார்ப்ஷன் பண்ண முடியும் அப்படின்றத ஒன்ஸ் அகெயின் திரும்ப என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீஅப்சார்ப்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இதுல இருக்க சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இட் மூவ்ஸ் இன்டு த ரெக்டம். ஸோ ஒன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இலியம்ல இருந்து ரெக்டம்க்கு மூவ் ஆகுது. Then almost solid uric acid is excreted along with the fecal matter. So ஒரு இன்செக்ட் பாத்தீங்கன்னா அது சாலிடா அதுக்கு யூரிக் ஆசிட் வந்து ஃபீக்கல் மேட்டரோட சேர்ந்து எக்ஸ்கிரீஷன் ஆகுது அப்படின்றதான் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ யூ நோ தட் ரெக்டம்ல இருக்கு, இந்த ரெக்டம் ரீஜன்ல இருந்து ஏனஸ் வழியா தான் அதோட வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் தட் இஸ் ஃபீக்கஸ் அண்ட் யூரின் சேர்ந்து எக்ஸ்கிரீஷன் ஆகுது. ஓகே, ஸோ சம் அதர் fact also they have given like Marcella malpighi. இந்த malpighian tubules நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டடி பண்ணோம் இல்லையா, எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் இன் காக்ரோச் அப்படின்னு சொல்லும்போது malpighian tubules நம்ம சொல்லியிருக்கோம். அந்த malpighian அப்படின்றது நேம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஈவன் நம்ம செல் பத்தி நம்ம சொல்லும்போது கூட கோல்கி apparatus அப்படின்ற ஒரு ஆர்கனல் படிச்சிருக்கிறோம். So it is discovered by the malpighian கெமிலியோ கோல்கை அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி malpighian tubules ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்செல்லோ மால்பிஜி. இவர் தான் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு. Describe these tubules and are called them vasa varicose. vasa அப்படின்னா மீனிங் என்ன பாத்தீங்கன்னா டியூப். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் எர்த்வார்ம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எர்த்வார்மோட ரீப்ரொடக்ஷன் சொல்லும் போது ஓவி டக்ட்னாலும் வாஸ்னாலும் பிளட் வெசல்ஸ்னாலும் ஒரே மீனிங் தான் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். I hope you remember this. So vasana tube. So Meckel later called them malpighian tubules. So இதுக்கடுத்து வந்து சயின்டிஸ்ட் மெக்கல் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் வாஸ்னா டியூப் தான் இல்லையா, ஸோ அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச அந்த மால்பிஜியோட நேம் வச்சு டியூபிள்ஸ் அப்படின்றத வச்சுட்டாரு. அதனால வந்து பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா malpighian tubules. Okay, and this we have already seen. So arthropoda eyes எதனால இருக்கும், and what is the unit for arthropoda eyes, அதோட விஷன் எந்த மாதிரி இருக்கும், காம்பவுண்ட் எதுக்காக இருக்கு, எதுக்கு வந்து ஹியூமனோட ஐஸ் மாதிரி இல்ல அப்படின்றது எல்லாமே லாஸ்ட் செஷன்ல we have already discussed. So let us go to the next slide. See காம்பவுண்ட் எப்படி இருக்கும், மொசைக் விஷன் எப்படி இருக்கும்ன்றத நம்ம பார்த்திருந்தோம். And next we are going to see about the reproductive system of cockroach. So cockroach ஓட reproduction எந்த மாதிரி இருக்கும், because first நம்ம எர்த்வார்ம் நம்ம ஸ்டடி பண்ணும்போது it is a monoecious அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். So monoecious in the sense அந்த அனிமலோட ஒரு சிங்கிள் அனிமல் பாடியிலே வந்து they have male gonad, that is a testis as well as ovary ரெண்டுமே பிரசன்ட் ஆகி இருந்ததுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா காக்ரோச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா it is a dioecious or unisexual. So dioecious or unisexual அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் செக்ஸ் அப்படின்றது நம்ம செக்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஓகே, or it is otherwise called sexual dimorphism அப்படின்னு சொல்லுவாங்க. எதை வந்து செக்ஷுவல் டைமார்பிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அனிமல் வந்து அதோட செக்ஸஸ் வந்து நம்மளால செப்பரேட் பண்ண முடியுதோ அந்த அனிமல் எல்லாமே நம்ம வந்து செக்ஷுவல் தே ஷோஸ் செக்ஷுவல் டைமார்பிசம் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஈவன் யூனிசெக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பியூட்டி பார்லர் அந்த மாதிரிலாம் போகும்போது பாத்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க பாத்துருக்கலாம் யூனிசெக்ஸ் சலான் அப்படின்னு போட்டிருக்கோம். ஏதாவது மேல் சலானா இருக்கும் இல்லைன்னா ஃபீமேல் சலானா இருக்கும் பியூட்டி பார்லர். ஸோ அதுதான் நம்ம வந்து யூனிசெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு சிங்கிள் செக்ஸ் இதர் இட் மே பி மேல் ஆர் ஃபீமேல். நம்ம தனித்தனியா நம்மளால மேல் இதுதான் ஃபீமேல் இதுதான்ன்றதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் தட் இஸ் கால்ட் டயோசியஸ். ஸோ டயோசியஸ் சொல்லலாம் இல்லைன்னா யூனிசெக்சுவல். ஓகே, they have well developed reproductive organs. So இந்த அனிமலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு reproductive organs நல்லாவே டெவலப் ஆகியிருக்கு. The male reproductive system consists of a pair of testes. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன்ல இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல இருக்க
அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இதுக்கு மேக்ஸிமம் இருக்கும் பட் சிலது எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஓகே, so male reproductive system consists of pair of testes. இந்த pair of testesன்றது நமக்கு தெரியும். so even humanலயுமே pair of testes தான் இருக்கும். so pair of testes and they secrete sperm. so testisல இருந்தா sperm production அப்படின்றது நடக்குது. vasa differentia, so vasa differentiaவும் humans-ல இருக்கு. and ejaculatory duct இதுவும் இருக்கு. utricular gland, so இது கிடையாது. phallic gland and external genitalia, so even external genitaliaவும் நம்ம explain பண்ணலாம். A pair of 3 lobed testes lies on the lateral side of the 4th and 6th abdominal segments. So அந்த testes ஓட எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த testes 3 lobed testes அப்படின்றது இருக்கு. So let us show the picture. You can see here. See, this is the male reproductive organ. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா testes. So it is nothing but a pair of testes. Testes இருக்கு. and அதுல நம்ம பார்த்த phallic gland அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா நம்ம காக்ரோச் சொல்லும் போது மேல் ரிப்ரடக்டிவ் ஆர்கனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் லைக் அப்பியரன்ஸ். அதோட அப்பியரன்ஸ் பாக்குறதுக்கு ஒரு மஷ்ரூம் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பாத்தீங்கன்னா அதோட மஷ்ரூம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இருக்கும்ன்றதுதான். அண்ட் யூ கேன் சி ஹியர் திஸ் இஸ் அ phallic gland அண்ட் இது எல்லாமே வந்து ஸ்மால் டியூபிள்ஸ். இது அதுக்கு அது சுத்தி இருக்கிற அந்த ஒயிட் கலர் இது எல்லாமே லாங் டியூபிள்ஸ். and அதுல இருந்து seminal vesicles ப்ரொடியூஸ் ஆகுது. and the tube, so testes வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய டியூப்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா this one. okay, so இது வந்து ரெண்டு சைடுமே நமக்கு இருக்கு. we are having both on left and right axis or right side, ரெண்டு சைட்லயுமே இருக்கு. so testes கனெக்ட் பண்ணக்கூடியது இந்த vas difference இந்த டியூப் தான். so that's why vas difference கொடுத்திருக்காங்க. and this is the ejaculatory duct. so மேல இருக்கக்கூடிய ejaculatory duct. so ejaculatory duct வழியா தான் அது என்ன பண்ணும் அப்படி பார்த்தீங்கன்னா it releases the sex cells of male, that is sperms actually இது வழியா தான் ரிலீஸ் பண்ணும். and இங்க பாருங்க it's nothing but right phallomere. so right sideல இருக்கறனால right phallomere and this one is the left phallomere. இது left phallomere and இங்க பாத்தீங்கன்னா it's ventral phallomere. so ventral positionல இருக்கு. so ventral phallomere and anal cercus. anal cercus already நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். and this is the casual style. so style region அப்படின்றது இன்செக்ட்ஸ்ல இருக்கக்கூடியதுதான். and this is called pseudopenis. so pseudopenis அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா pseudo means false. okay, penis means male reproductive organ. so இந்த இடத்துல வந்து இந்த காக்ரோச்க்கு வந்து பெனிஸ் ஸ்ட்ரக்சர் தனியா எஜாகுலேட்டரி டக்ட் தான் ஆக்சுவலா வந்து பெனிஸா யூஸ் பண்ணும். பட் சூடோ பெனிஸ் அப்படின்றது அது யூஸ் பண்ணாது. ஜஸ்ட் ஒரு ஃபேக்கான ஒரு அப்பியரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சோ ஒரு 3 லோப் டெஸ்டிஸ் இருக்கு. அது எந்த சைடுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4th and 6th abdominal segmentsல தான் இருக்கு. from each testis arise a thin vas difference. so இது நம்ம ஆல்ரெடி இப்ப ஸ்டடி பண்ணது. so ரெண்டு டெஸ்டிஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா it's nothing but a thin vas difference which open into the ejaculatory duct through the seminal vesicles. so இங்க பாத்தீங்கன்னா ஒரு seminal vesicle மூலமா ஓபன் ஆகி see here டெஸ்டிஸ்ல இருந்து vas difference வழியா வந்து seminal vesicles கிட்ட வந்துட்டு இந்த இடத்துல ejaculatory duct வழியா தான் ஓபன் ஆகுது. ஓகே, so இந்த இடத்துல இருந்து sperm travel பண்ணி vas differenceக்கு வரும். அங்க இருந்து seminal vesicle போயிட்டு then it just goes pass out from the ejaculatory duct. ejaculatory duct வழியா தான் ஒரு sperm அப்படின்றது travel பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். and the next one, the ejaculatory duct is an elongated tube which opened out by the male gonophore lying ventral to the anus. so this is the anus region. so இந்த position தான் anus region-ஆ இருக்கும். so இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ejaculatory duct வந்து ஒரு male gonophore. gonophore means is nothing but pores of the gonads. so the gonads release பண்ணக்கூடிய அந்த pores நம்ம gonophore அப்படின்றத கொடுத்திருக்காங்க. okay, and the next one, utricular or mushroom shape. see here இத நான் சொன்னேன் mushroom shapeல அது இருக்கும். அதனால இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு mushroom shaped gland or இதுக்கு இன்னொரு நேம் வந்து utricular. so utricular or mushroom shaped gland is a large accessory reproductive gland. இது வந்து one of the large accessory reproductive gland அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
which opens into the anterior part of the ejaculating duct. So இது வந்து ஒரு anterior partல தான் இது வந்து ஓபன் ஆகுது, ejaculate ductக்கு ஓபன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். The seminal vesicles are present on the ventral surface of the ejaculatory duct. So அதுல கொடுத்திருக்கக்கூடிய இந்த seminal vesicles பாத்தீங்கன்னா ventral surface தான் இருக்கு. So maximum இதோட pictures images நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். So seminal vesicle எந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ventral side, அதுதான் ventral palomeer அப்படின்றது கொடுத்திருக்காங்க. See here, seminal vesicle எந்த சைடு இருக்குன்னா கண்டிப்பா அதுவும் ventral sideல தான் இருந்து ஆகணும். Okay, so the male system consists of pair of testes. So the seminal vesicles are present on the ventral surface of the ejaculatory duct, and these sacs store the sperms in the form of bundles called spermatophores. இந்த ejaculatory ductல தான் ஆக்சுவலா வந்து ஸ்டோர் பண்ணுது அப்படின்றத கொடுத்திருக்காங்க. தென் அங்க இருந்து அது என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பண்டில் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. The duct of phallic or conglobate gland also open near the gonophore, whose function is uncertain. So இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா அந்த phallic gland, duct of phallic. So இதுதான் நம்ம பார்த்தோம் phallic அப்படின்றது. கண்டிப்பா அதுக்கும் ஒரு டக்ட்ன்றது இருக்கும். அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. The duct of phallic or conglobate gland also open near the gonophore. இதுவும் வந்து phallic gland அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதுவும் gonophore-ல தான் ஓபன் ஆகுது. அதோட ஃபங்க்ஷன் இன்னும் கிளியரா தெரியல நமக்கு, அதனால இத பத்தி நம்ம அந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண இதுல கொடுக்கல. Surrounding the male genital opening are a few chitinous and asymmetrical structures called palomeres or gonophyses, which help in copulation. இதுல மேல் reproductive organ நம்ம சொல்லும் போது மேல் ஜெனிட்டல் ஓப்பனிங் அப்படின்றது இருக்கு. அதுல chitinous structures இருக்கு. லைக் chitin அப்படின்றது இட்ஸ் ஒன் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். asymmetrical structures இருக்கு, that is called as a phallomeres or gonophyses. இந்த phallomer எதுக்காக ஹெல்ப் பண்ணுது, இல்ல இந்த gonophyses எதுக்காக ஒரு அனிமலுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ஃபார் பாப்புலேஷன். அந்த அனிமல் இன்செக்ட்ஸ் வந்து மேட்டிங் பண்ணும்போது இந்த பாப்புலேஷனுக்காகவே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. And then we will go to the next one. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மேலை விட டோட்டலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் இவங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிலோ அப்டமன் ரீஜன் நமக்கு இருக்கிற மாதிரி தான் அதுக்கும் பிரசன்ட் ஆகியிருக்கும். So now we will discuss about the female reproductive system. The female reproductive system of cockroach consists of a pair of ovaries. Female reproductive system என்னென்ன இருக்கு பாருங்க. ஒரு pair of ovaries நம்ம ஹியூமன்ல இருக்க மாதிரி இருக்கு. vagina, genital pouch. So genital pouch ஹியூமன்ல இருக்காது. genital pouchனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ சொன்னது, இந்த நம்ம காக்ரோச் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். spermatozoan pouch அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். So genital pouch ஓட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த it stores the sperms. So once அந்த மேட்டிங் நடக்கும்போது பாத்தீங்கன்னா மேல் அதோட ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் பண்ணும். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஃபீமேல் அந்த ஜெனிட்டல் பவுச்சை யூஸ் பண்ணி அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணிப்பாங்க. லைக் ஒரு ப்ரிசர்வ் கண்டிஷன் மாதிரி வச்சுக்குவாங்க. அதுக்கு எப்போ ஒரு சூட்டபிளான என்விரான்மெண்ட், ஒரு சூட்டபிளான கிளைமேட், ஒரு வெதர் அப்படின்றது அதுக்கு தெரியுதோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனிட்டல் பவுச்ல இருந்து ஸ்பெர்ம்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. And then collateral glands, spermathecae. So spermathecae-வும் அந்த pouch தான். And then external genitalia. So even they are also having external genitalia. Female இருக்கு. A pair of ovaries lies laterally in the second and sixth segment. ஒரு pair of ovaries சொல்லும் போது secondல இருந்து sixth segments வரைக்கும் இருக்கு. Each ovary is formed of a group of 8 ovarian tubules or ovarioles containing a chain of developing ova. இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். See this is the ovary of cockroach. இத ovary. இப்போ எப்படி நம்ம ஹியூமன்ல வந்து ஓவரி ஓவிடக்ட் நம்ம சொல்றோமோ அதே மாதிரி இதுக்கும் ஓவரி ஓவிடக்ட் எல்லாமே இருக்கு. ஓவிடக்ட் மூலமா தான், ஓவிடக்ட் வழியா தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, see here a pair of ovaries. So they are also having a pair of ovaries. மேல்க்கு எப்படி pair of testes இருந்தோ அதே மாதிரி இதுக்கும் வந்து pair of ovaries தான் கொடுத்திருக்காங்க. A pair of ovaries lies laterally in the second and sixth abdominal segments.
Each ovary is formed of a group of 8 ovarian tubules or ovarioles contain a chain of developing ovaries. So, complete developing ovary. The lateral oviducts of each ovary unite into a broad median common oviduct known as vagina. So, lateral oviducts, in the side lateral oviducts, is சேர்ந்து ஒரு பெரிய கொஞ்சம் broad structure மாத்துது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா vagina அப்படின்றாங்க, which opens into the genital chamber. So இது genital chamberல enter open ஆகுது. The vertical opening of the vagina is the female genital port. அந்த vertical opening அது என்ன கொடுத்திருக்காங்கன்னா that is nothing but a female genital port. இந்த diagramல நம்ம என்னென்ன இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். We can see here a pair of ovaries இருக்கு. அதே மாதிரி a pair of oviducts. So இந்த சைடும் ஒரு oviduct, இந்த பக்கம் ஒரு oviduct இருக்கு. And they have a common oviduct or vagina. So this is a common, ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு common oviduct அப்படின்றத கொடுத்திருக்காங்க. And this is the spermatheca or spermatheca. So spermathecaன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா ஸ்பெர்ம்ஸை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பவுச் மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா gonophysis, and this is the collateral glands. So இந்த ஒரு ட்ரீல ஒரு yellow color structure இருக்கிற collateral glands அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next one is a genital chamber. So this is nothing but genital chamber. And last இருக்கக்கூடிய structure என்ன அப்படின்னு பாருங்க. So this is nothing but vestibulum. Okay. So the genital chamber and vestibulum ரெண்டுமே சேர்த்து தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா it's called as a genital pouch. And a pair of spermathecae is present in the 6th segment, which opened by a median aperture in the dorsal wall of the genital pouch. இதுக்கு முன்னாடி நம்ம மேல் பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வென்ட்ரல் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெர்மதிகான்றது 6th செக்மெண்ட்ல இருக்கு. அதோட ஓப்பனிங் அது எந்த இடத்துல ஓபன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்சல் வால் ஆஃப் ஜெனிட்டல் சேம்பர். ஸோ ஜெனிட்டல் சேம்பர்ல அது டார்சல் வால் இருக்கு. During copulation, so copulation நடக்கும்போது copulation is nothing but mating. So mating process நடக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the ova descend to the genital chamber where they are fertilized by the sperms. So ovaன்றது genital chamberல enter ஆகுது. அங்க இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா sperms மூலமா அது fertilization நடக்குது. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு மேட்டிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் எப்படி ஒரு fertilization நடக்கும்ன்றதான் இதுல கொடுத்துருக்காங்க. And a pair of white and branched collateral organs present behind the ovaries and forms a hard egg case called ootheca around the eggs. So they are having white and branched collateral glands இருக்கு. அது ஓவரிஸ்க்கு behind பின்னாடி தான் இருக்கு. அதுதான் என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா it forms like ootheca or around the eggs. ஒரு egg case மாதிரி ரெடி பண்றாங்க, ஒரு பவுச் மாதிரி ரெடி பண்றாங்க. ஓகே. The genital pouch is formed by the genital pouch is formed by the 7th, 8th, and 9th abdominal sterna. So genital pouch 7th segment, 8th and 9th segment la irukku. The genital pouch has two chambers. A genital chamber into which the vagina opens and the oothecal chamber where oothecae are formed. Okay. இல்ல ரெண்டு பவுச் இருக்கு. ஒன்னு ஜெனிட்டல் சேம்பர், அது வெஜைனால் ஆக்சுவலா ஓபன் ஆகுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஊத்திகா சேம்பர், அது ஊத்திகால ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இதான் ரெண்டு கொடுத்திருக்காங்க. And there are three pairs of plate-like chitinous structures called gonophysis are present around the female genital aperture. So female genital aperture நம்ம சொல்லும்போது இங்கே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 pair of plate இருக்கு. அது chitin structures மாதிரி இருக்கு. Chitin is one of the protein. So protein structures மாதிரி கொடுத்திருக்காங்க. That is called as a gonophysis. இதான் நம்ம சொல்ற அந்த gonophysis. Okay students, so let us stop this session here and we will continue in the next session. Thank you.